ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ரெயின் கோட் எல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கான்னு தானே பாக்குறீங்க. நாம பெரியார் டைகர் ரிசர்வ்ல இருக்கோங்க, தேக்கடி. லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த பஸ் சஃபாரி தான் போயிட்டு வந்தோம். தேக்கடி லேக் பார்த்துட்டு, நம்ம பெரியார் லேக் இருக்குல்ல, அது பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு சரியான மழை பெய்யறதுனால போட்டிங் இல்லை, அதனால நம்ம பஸ் சஃபாரி மட்டும் போயிட்டு போட்டிங் ஜெட்டி எல்லாம் பார்த்துட்டு அங்கே சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ளே சஃபாரி போனது. இந்த வீடியோவில் நாம் தேக்கடியில் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, டூரிஸ்ட்ஸ்க்கு வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பேம்பு க்ரூன்னு ஒன்று இருக்குங்க. கேடிடிசினால ஆப்ரேட் பண்ணப்படுற ஃபெசிலிட்டி இது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டார்மெட்ரி, அதுக்கப்புறம் பார்டர் ஹைக்கிங்னு போட்டிருக்காங்க, க்ரீன் வாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் மக்களே. இங்கே பாருங்கள், பேம்பு க்ரூன்னு இருக்கும். நீங்கள் இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர்லேயும் இருக்குது. இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து புக் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டாக ரிசர்வேஷன் பண்ணோன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள், செக் இன் 12 PM, செக் அவுட் 11 AM. ஓகேவா? ஸ்டே இன் பேம்பு காட்டேஜஸ் அண்ட் கெட் அஸ்யூர்ட் போட்டிங் டிக்கெட்ஸ். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டிங் டிக்கெட்ஸும் இவங்களே புக் பண்ணி தருவாங்க போல். ரன் பை த பெரியார் டைகர் ரிசர்வ் தேக்கடி. கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். பெரியார் டைகர் ரிசர்வ்.org ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ளே போகிறதுக்கான பஸ் சஃபாரிக்கும் இங்கேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பக்கத்துலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபெசிலிட்டி அழகாக இருக்குங்க. உள்ள ஃபுல்லாக இங்கே பாருங்களா, பாத்வேவே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ சேட்டா இருக்காரு, இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஹலோ சேட்டா. ஸோ பேம்பு க்ரூவுக்கு ஆன்லைனில் புக் பண்ணலாமா? எவ்வளோ சார்ஜ் ஆகும் பர் ஹெட்? 2 பேருக்கு. ஓகே. டார்மெட்ரினா? டார்மெட்ரி வந்து இப்போ வந்து பப்ளிக் கொடுக்கறது இல்ல. கேம்புக்கு வர ஸ்டூடண்ட் அங்க தான் போவாங்க. ஓ ஓகே. ஸோ இது நேர்ல வந்து புக் பண்ணிக்கலாங்களா இல்லை ஆன்லைனில் அட்வான்ஸ்டு புக்கிங் பண்ணணும்? வந்து ஆஃபீஷியல் வெப்சைட் இருக்கு, பெரியார் டைகர் ரிசர்வ்.org. ஓகே. வெப்சைட்ல உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் டைரக்டா இந்த ட்ரெக்கிங், அகாமடேஷன் எல்லாமே ஓகே புக் பண்ணலாம், பேமெண்ட்டும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆன்லைனில் தான் புக் பண்ணுமா இல்லை டைரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலாமா? சீசன் டைம்ல ஆன்லைன்ல எல்லாருமே புக் பண்ணிருக்கோம். ஓகே. சீசன்னா என்ன மந்த்ஸ் வந்து பீக்காக இருக்கும்? நவம்பர், டிசம்பர், ஓகே, ஜனவரி 15 வரைக்கும். அது வரைக்கும் பீக் டைமுங்களா? ஸோ அப்போ வந்து வரதுன்னா அட்வான்ஸ்டாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். நல்லது. இந்த டைம்ல ஏன்னா ஆஃப்லைன்ல 4 ரூம் மட்டும் தான் இருக்கு. ஓ ஓகே. அது ஆஃபீஷியல்ஸ் யாராச்சும் விളിச்சு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே. அதனால அட்வான்ஸ்டாக ரிசர்வ் பண்ணி. ஓகே. 11 வந்து ஆன்லைன்ல இருக்கு. ஓ சூப்பர். பண்றது சேஃப் இல்லை? ஓகே. உள்ள கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ மக்களே, சேட்டா சொன்னார் பார்த்தீங்களா, அட்வான்ஸ்டாக நீங்கள் புக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பேம்பு க்ரூ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே தாங்க ஸ்டே பண்ணுவீங்க. எப்படி இருக்கு பாருங்க. வாவ். ஸோ நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் டெஸ்டினேஷன்னா இது செம்ம சூப்பரான பிளேஸுங்க. பெரியார் டைகர் ரிசர்வ்.org உங்களுக்கு புக் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இங்கே ஸ்டே பண்ணணுன்னா அட்வான்ஸ்டாக இங்கே புக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துட்டு நான் பெரியார் டைகர் ரிசர்வ் சுற்றி இருக்கிற ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியே போய் காமிக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ணியிருப்பாங்க, அதனால காட்டுறேன். கேடிடிசியோட ஃபெசிலிட்டி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். மக்களே, நம்ம பேம்பு க்ரூக்குள்ளே காட்டேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓ மை ஜீசஸ் காட். ஸோ மக்களே, இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. அண்ட் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 12 காட்டேஜஸ் இருக்கான். ஸோ அட்வான்ஸ்டாக ரிசர்வ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஃபுட்டு, போட்டிங்க்கான டிக்கெட்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு?
பேம்பு க்ரூன்னு பேருக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக மூங்கில் தோட்டமாக தாங்க இருக்குது. பார்க்குற இடம்லாம் சான்ஸே இல்லாத ஏரியாங்க, வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, ட்ரீ டாப் இதெல்லாம் கூட இருக்கும். அழகாக நீங்கள் ஹேங் அவுட் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணலாம். நேச்சரோட இயற்கையாக ஸ்டே பண்ணணுன்னா இதெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டிங்க. நம்ம கேடிடிசி ஆப்ரேட் பண்ணுற பேம்பு க்ரூ. ஃபார் த ப்ரைஸ் டெஃபினெட்லி ஒருத்தன் தான் சொல்லுவேன். மக்களே, நம்ம பேம்பு க்ரூ காட்டேஜஸ் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஃபெசிலிட்டி செம்ம சூப்பராக இருக்கா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஹனின்னு நினைக்கிறேன். ஹனியெல்லாம் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேர்ட்ஸ் ஆஃப் பெரியார்னு ஒரு புக் இருக்குது. மேகசின்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம தேக்கடி வந்தால் நீங்கள் பேம்பு க்ரூ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டேட்டா. இங்க வந்து ரூம் எடுத்தா என்ன கூட்டமா இருந்தாலும் உங்களுக்கு போட் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுப்போம். ஓ அப்படிங்களா? பேக்கேஜோட வருமா இல்லை தனி? பேக்கேஜோட இல்ல. ஓகே. நீங்க ரூம் எடுத்தா மட்டும் போதும். நாங்க கன்ஃபார்ம் டிக்கெட் அவைலபிளாக இருக்கும் பீக் சீசனாக இருந்தால் கூட. சீசன்ல ஓ சூப்பர். ஓகே சேட்டா, தேங்க்யூ. மக்களே, பெரியார் டைகர் ரிசர்வில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். பேம்பு க்ரூ, ராஃப்டிங், போட்டிங் இதெல்லாம் பார்க்கலாம். கவி டூரிசம் இங்கே பக்கத்தில் இருக்குது. இது பார்த்துட்டு கவி போகிறதா இருந்தாலும் போயிட்டு வரலாம் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேக்கடி ஜீப் சஃபாரி, அதாவது கவர்மெண்ட் தவிர பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சஃபாரிஸும் நிறைய இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் சஃபாரி ஜீப்ஸு. ஸோ உங்களுக்கு டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இருக்கும், பார்க்கிங் லாட்டுக்கு முன்னாடியே வந்து ப்ரைவேட் சஃபாரிஸும் இருக்கும். அதுக்கான ப்ரைஸ் சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். சத்ரம், ஜங்கிள் பார்டர், கேரளா அண்ட் தமிழ்நாடு சைட் சீயிங், கேரளா சைட் சீயிங். மேலேயும் தமிழ்நாடு கொஞ்சம் ஏரியா இருக்குங்க. தமிழ்நாடுனே கீழே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு பார்டர் மேலே, மலைகள் மேலே, குமிளியில் ஒரு 20% ஆஃப் த ஏரியா வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸு, வாகமன், இடுக்கி, அஞ்சுருளி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க போல். இங்கே இருக்குது பாருங்கள் செல்லார் கோவில், வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதெல்லாம் தாங்க சார்ஜஸ்ஸு. ஸோ நம்ம பிரதர்ஸ் இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் சஃபாரிக்கா ப்ரோ? ஜீப் சஃபாரி. ஓகே, அப்ரூவ்டு. ஓகே. ஸோ நீங்கள் தேக்கடி பெரியார் டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு இதில் போனோம்னா இதுவும் புக் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, சேட்டா வந்து இங்கே ப்ரைவேட் ஜீப் சஃபாரிக்கு டிடிசிபி என்ன டிடிபிசி. ஓகே. ஸோ டூரிசம் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண சஃபாரிங்க இதெல்லாம். ஸோ நீங்கள் தேக்கடி வந்தால் இந்த சஃபாரி கூட எடுக்கலாம். வைல்டு ஜீப் சஃபாரிஸ், ஸ்பைஸ் கார்டன், எலிஃபென்ட் ரைட்ஸு. ஸோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி இது பண்ணலாங்க. ஓகே. 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 ஒரு 2-3 days இங்கே ஸ்டே பண்ணால் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ மக்களே, சஃபாரி ஜீப்ஸ் இருக்கிற பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் லாண்ட்ரி சர்வீஸ் எல்லாம் கூட இருக்குங்க. நிஞ்சா ஹோம் ஸ்டேன்னு ஒன்று இருக்கு. மக்களே, சஃபாரி ஜீப்ஸ் இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பெரியார் மெடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸோட சஃபாரி, மல்டி கியூசைன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க போல. இங்கே இது கொஞ்சம் நல்லா ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டிங்க. செம்ம சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா பட்ஜெட்டில் இருக்கிற இதுவும் காமிக்கிறேன். ஓகேவா? பெரியார் மெடோஸ் லீசர் ஹோட்டல். ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ்க்கு நேரு பக்கத்துலேயே இருக்கிற ஏரியாஸ் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நான் கும்ளி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்டான ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் வந்து உள்ளேயே இறக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? நீங்கள் பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு கனெக்டிவிட்டியெல்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆர்த்தோ அண்ட் நியூரோ கிளினிக், மசாஜ், கேரளா மசாஜ் எல்லாம் ஃபேமஸ் இல்லை. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச்சி சாக்லேட்ஸ், மிஸ்டி க்ரீன் ஹோம் ஸ்டே ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க பாருங்கள்.
mistygreentekadi.com. இது நம்ம பார்த்தா ஆயுர்வேதா மசாஜ் சென்டர். இங்கே இருக்கு பாருங்க. ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டிலிட்டிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே தெரப்பி இருக்கும் போல். அழகாக இருக்குது பாருங்கள் ஹோம் ஸ்டே. செம்ம சூப்பர் வைபாக இருக்குங்க இங்கெல்லாம் ஸ்டே பண்ணால். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஹோம் ஸ்டேஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாபாஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இட்லி, தோசா, பரோட்டா. ஸோ இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ்குள்ளே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஸோ அங்கே சில கெஃபேஸு, மசாஜ் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ஆயுர்வேதா ஸ்பாஸ் எல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கணுன்னா கூட ஸ்பைசஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி நிறைய மழை பெஞ்சு டூரிஸ்ட் இல்லாதங்காட்டி நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல ஏரியா. சீசனில் இங்கே ஃபுல் பிஸியாக இருக்கும் போல். அதனால பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறுத்துறதுக்கு. சரி வாங்க, நாம் டைகர் ரிசர்வ் என்ட்ரன்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் குமுளி பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் தான் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்ப்போம் மக்களே. நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டுவர்ட்ஸ் குமுளி டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. டைகர் ரிசர்வ்க்குள்ளே எப்படி மழை தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்களேன் கெனலில். அநியாயத்துக்கு மழை பெய்யுதுங்க இங்கே. இங்கே வந்து தேக்கடி வுட்ஸ் அப்படின்னு ஒரு ஹாலிடே ஹோம் இருக்குது. ஃபுல்லாக சஃபாரி ஜீப்ஸ் தான் எங்கே பார்த்தாலும். மக்களே, நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸு, போட்டிங் என்ட்ரன்ஸு, டிக்கெட் பார்க்கிங் சென்டர்லாம் போகிறத இடத்துல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இந்த சைடு போனால் வந்து பெரியார் டைகர் ரிசர்வ் அந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கு போகிற வழி. இந்த சைடு போனால் டவுனுக்கு போகிற வழி. இது வழியாகவும் போய் டவுனுக்கு போயிடலாம். லோக்கலில் ட்ராவல் பண்ண இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சைடு போயிட்டு நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க மக்களே. இங்கே பாருங்கள், காதி கிராம் கேரளா ஹேண்ட்லூம் சாரீஸு, அதுக்கப்புறம் சுவனீர்ஸ் எல்லாம் வாங்குகிற கடைகள், ட்ரெடிஷ்னல் சாரீஸ், க்ளோத்ஸு, கலரி மசாஜ் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே டூர் வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் இருக்குங்க. மசாஜு, ரெஸ்டாரண்ட்ஸு, சைட் சீயிங்கு, ஃபாரஸ்ட் சஃபாரி. இங்கே பாருங்கள், எல்லா ஏரியாவுமே சுற்றி சுற்றி இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக மூங்கில் காடுகளாக இருக்கும். த கிராண்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. இது கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்டே. நிறைய ஹோம் ஸ்டேஸும் அவைலபிளாக இருக்குது. பக்கத்துலேயே நிஞ்சா ஹோம் ஸ்டேன்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது பாருங்க. மோஸ்ட்லி இங்கெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ்டாக தான் இருக்குது மக்களே. இது வந்து கீஸ் ஹோட்டலுங்க, பை லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட குரூப்பு. இதுவும் நல்லா ப்ரீமியம் 3 ஸ்டார் ஹோட்டல். செம்மையாக இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் ஷாப்ஸு, சுவனீர் ஷாப்ஸு, ஸ்பைஸ் ஷாப்ஸு நிறையா இருக்குது. இங்கே ஏலக்காய் நிறையா விளையுங்க, அதனால நிறையா ஏலக்காய்லாம் விற்கிற கடைகளும் இருக்குது. எவ்வளோ டூரிஸ்ட் வண்டிங்க போய்கிட்டே இருக்கு பாருங்க. மக்களே, இங்கே கர்டமாம் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குங்க, காட்டேஜ். அதுக்கு பக்கத்துலேயே சின்னபார், லான்ச் கஃபே, ஆயுரா வெல்னஸ், ஆயுர்வேதிக் ஸ்பா, இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குங்க. இதுவும் ப்ரீமியம் ஃபெசிலிட்டி தான். இது நம்ம பட்ஜெட் கஃபே, ஹபீபி. கம் டு ஹபீபி கஃபே, ட்ரிங்க் காஃபி அண்ட் டீ. ஸோ சூப்பராக சேட்டா கிட்ட போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா. இங்கே பாருங்கள், ஒண்டர்ஸ் ஆஃப் கேரளான்னு டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அது திங்க் இதுவும் வந்து சஃபாரி டீட்டெயில்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியா மார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நிறைய இந்த மாதிரி சூப்பரான பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இது பெர்ஃபெக்ட் பிளேஸு மக்களே. நம்ம வைல்டு பெரியார் டைகர் ரிசர்வ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா த வைல்டர் நெஸ்ட் அப்படின்னு ஒரு புட்டிக் ரிட்ரீட் இருக்குங்க. வைல்டர் நெஸ்ட் கெஃபே.
வைல்டா இருக்கா பாக்குறதுக்கு. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். விதவிதமா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்குமே. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போவோம். மக்களே, வைல்டர்னஸ்ல இருந்து வந்தா ஸ்பைஸ் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ரிட்ரீட் இருக்குங்க. என்ட்ரன்ஸே சும்மா அல்ட்டியா இருக்கா. உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே வந்து காட்டேஜ் டைப் ரூம்ஸ் தான் போல இருக்குங்க. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கேரளா ஆர்ட்ஸ் எம்போரியம்னு ஒன்று இருக்கு. வெரி நைஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்க்குறதுக்கு அப்படியே பிரெத் டேக்கிங்காக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. மக்களே, இது வந்து கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸுங்க. டூரிசம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசர்வேஷன் சென்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் ஹனி அண்ட் ஆர்கானிக் பிளாக் பெப்பர் எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள். பெரியார் டைகர் ரிசர்வோட ஆஃபீஸ் இங்கே இருக்குது பாருங்கள். மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பியூராக இருக்குங்க. அது இல்லாமல் டிஷர்ட் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கேயும் நீங்கள் போட்டிங்கெல்லாம் புக் பண்ணிக்கலாம். மக்களே, நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ்ல இருந்து ஃபாரஸ்ட் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பேம்பு குரூக்கு அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் எல்லாம் போகணுன்னா இங்கே புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாம் போட்டிங் எல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி இந்த பஸ்லேயே வந்துடலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்இடியில் போயிட்டே இருக்குது. கவி சஃபாரிக்கெல்லாம் கூட நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாங்க. 6 மணிக்கு கிளம்புவாங்க கவி சஃபாரி. ஸோ நீங்கள் கவிக்கெல்லாம் போகணுன்னா காலங்காத்தால வந்துடணும். ஓகேவா? எக்கோ டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இது, தேக்கடி, பெரியார் ஃபவுண்டேஷன். பேர்ட் சாங் ட்ரெயில் நிறைய விதவிதமாக வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சுவனியர்ஸ் இருக்கும். ஆன்லைன்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரையராகவும் புக் பண்ணிக்கலாம். மக்களே, நம்ம எக்கோ டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷாப்பிங்க்கான ஏரியாஸ் எல்லாம் இருக்கும். ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஹோட்டல் அம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வண்டிஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஹேண்ட்லூம் ஃபேக்ட்ரி இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் தேக்கடி. ஸ்பைசஸ்க்கு நிறைய கடைகள் இருக்குங்க. த கம்ப்ளீட் ஸ்பைஸ் சூப்பர் மார்க்கெட். ஹனி, காடமம் எல்லாம் வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள். நட்மெக்கு, ஜாதிக்காய் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கிராம்பு, பெப்பர் எல்லாமே இங்கே பியூராக வாங்கிட்டு போகலாம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. அங்கே டீ சாப்பிட மிஸ் பண்ணிட்டோம். இங்கே குடிச்சிட்டு போவோம். மக்களே, நம்ம டீ ஷாப்பில் பாருங்கள் கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பத்திரிங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்வீட்ஸு, நெய்யப்பம், பழம்புரி. இது பாருங்கள், இதுதான் பழம்புரி, நேந்திரம்பழத்தில் செய்கிற ஸ்வீட். மக்களே, நாம ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா சில் கிளைமேட்டுக்கு டீ சும்மா எதமாக இருக்கும். இங்கே மேலே மூணார் டீ எஸ்டேட் வேறு இருக்குல்ல, அதனால டீ லீவ்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னொரு பஸ் போகுது பாருங்க, ஃபாரஸ்ட் பஸ்ஸு, சஃபாரி பஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா பக்கமே வந்து சஃபாரி புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. தேக்கடி ஹாலிடேஸ் இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஜங்கிள் சஃபாரி, ஜீப் சஃபாரி, எலஃபென்ட் சஃபாரி எல்லாமே புக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேஸ் தங்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது. இங்கே ஒரு மசாஜ் சென்டர் இருக்குது பாருங்கள். ஆரமம், ட்ரெடிஷ்னலி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். ஆதி ஹோம் ஸ்டேன்னு இருக்குது, ஏசி அண்ட் நான் ஏசி. பேம்பு கெஃபே ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. மக்களே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிராண மாயா ஆயுர்வேதிக் சிகித்சாலயம் தேக்கடி. செம்ம சூப்பராக ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்கள். நிறைய பஸ் போயிட்டே இருக்குங்க. நிறைய மக்கள் இப்போ தான் வராங்க போல்.
ஒரு 10-11 மணிக்கு மேலே தான். ஸோ இங்கே வந்து ஒரு கான்டினென்டல் இந்தியன், அரப், சவுத் இண்டியன் அண்ட் ஹலால் ஃபுட் இருக்குது. கிரியா ரெஸ்டாரண்ட்டுன்னு. சைனீஸ் அண்ட் தந்தூர் கூட இருக்கும் போல். அங்கங்கே லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா, ஹோம் ஸ்டேலாம் எடுத்து லாங் ஸ்டே பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே நீங்கள் துவைக்கிறதுக்கு துணிகளையும் கொடுத்துடலாம். அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. எப்படி துணி துவைக்கிறதுங்கிற பிரச்சனையும் தேக்கடியில். மூளைக்கு லாண்ட்ரி கடை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோம் ஸ்டேஸு, ஓயோ ரெஸ்டாரண்ட்ஸு, பட்ஜெட் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வழியில் தான் நீங்கள் போட்டிங்க்கும் போகணும் டைகர் ரிசர்வ்க்குள்ளே. மக்களே, இப்போ நாம் தேக்கடியில் பட்ஜெட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ எங்கேருந்துனா எக்கோ டூரிசம் ஆஃபீஸ்லேருந்து டைகர் ரிசர்வ்க்குள்ளே போகிற வழியில் தான், போட்டிங் போகிற வழியில் ஃபுல்லாக உங்களுக்கு பட்ஜெட் ரூம்ஸ் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்களா, ரோட் ஓரத்துலேயே வந்து எவ்வளோ காய்ச்சி தொங்குதுன்னு, பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல். ஸோ இது வந்து பட்ஜெட் ரூம்ஸ், ஹோம் ஸ்டே, ஃப்ரெஷ்அப்பு இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஹோம்லி ஃபுட்டு. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் வரதா இருந்தால் புக் பண்ணிக்கலாம். பீருமெட்டில் இதுக்கு பேர். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் நெஸ்ட் வைல்டு வியூ ரூம்ஸ்னு இருக்குது. சாரிங்க, இங்கே நிறைய ஷேர் ஆட்டோஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. பட் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே நிறைய ஆட்டோஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால எனக்கு வேறு வழி இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள், லார்ட்ஸ் கிராஃப்ட்ஸ். இது ஸ்பைசஸும் இருக்குது, ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது மேலே. அதுக்கு பக்கத்துலேயே க்ரீன் வேலி பட்ஜெட் ரூம்ஸ்னு இருக்குது. ஃப்ரெஷ்அப் ரூம்ஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணாமல் ஃப்ரெஷ்அப் மட்டும் பண்ணிட்டு போகிறதுனா கூட இங்கே வந்து நீங்கள் பண்ணிட்டு போகலாம் போல். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் இங்கே இறக்கி விடணும்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க எக்கோ டூரிசம் சென்டர் பக்கத்தில். அங்கேருந்து பட்ஜெட் ரூம்ஸ் எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரம்பலா மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஹைஃபை ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து அதுவும் பக்கத்துலேயே இருக்கும். பட்ஜெட் ஸ்டே, ப்ரீமியம் ஸ்டே, என்ன ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே. இங்கே பாருங்கள், ஒரு பங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல் வியூவோடு இருக்குன்னு. வேறு லெவலா. நம்ம இந்த பட்ஜெட் ரூம்ஸில் ஸ்டே பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வியூவெல்லாம் கிடைக்கும். ஹாய் ப்ரோ. ஹாய் மக்களே, பட்ஜெட் ரூம்ஸ்க்கு குறைச்சலே இல்லைங்க. ஹோம் ஸ்டேஸ் அண்ட் பட்ஜெட் ரூம்ஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. ஓயோ ரூம் கூட இருக்குது இங்கே. சஃபாரியா ஃபாரஸ்ட் இன் ரூம்ஸ்னு இருக்குது. காஃபி இன், காட்டேஜ் ரூம்ஸ், கேம்ப் ஃபயர், கார்டன் கஃபே இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்கும் போல். நல்லா யுனிக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஓடு வேஞ்ச பில்டிங். ஸோ இந்த மாதிரி தீம்டு ரெஸ்டாரண்ட் பட்ஜெட் விலையில் ஸ்டே பண்ணுறதுக்கும் இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வா, வேறு லெவலுங்க. லாஸ்ட் டைம் நம்ம குமுளி டவுன் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், தேக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சரி, இந்த டைம் நம்ம வந்தாச்சு, டைம் இருக்குது. அதனால் போட்டிங் போயிருந்தால் டைம் இருந்திருக்காது. இன்றைக்கி நிறைய மழைனால போட்டிங் இல்லையா, அதனால் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய டைம். குவாத்ரியா பேலஸ் ரூம்ஸ், எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஜங்கிள் கஃபே ரெஸ்டாரண்ட். ஸோ இதுதான் நான் சொன்ன காஃபி இன்ங்க. நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் ஸ்டே பண்ணால் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதுவும் தேக்கடியில். ஸோ இன்கேஸ் நீங்கள் தேக்கடி வந்தால் இங்கே கூட ஸ்டே பண்ண ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து குமுளி டவுன் பக்கத்தில் வர போகிறோம். ஸோ ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க குமுளி மெயின் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேக்கடி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு. ஷேர் ஆட்டோவில் வந்துக்கலாம் நீங்கள். ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. டூரிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. எல்லா பக்கமே பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஜங்கிள் சஃபாரி ஆஃபீஸ் இருக்கும், புக் பண்ணிக்கலாம். மக்களே, இது தேக்கடி அரசி ரெஸ்டாரண்ட்டுங்க. ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டே. கீழேயே வந்து உங்களுக்கு மசாஜ் சென்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் சூப்பர் ஃபெசிலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே நான் வந்து நம்பரோட கவர் பண்ணுறேன்.
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பாஸ் பண்ணி நம்பர் நோட் பண்ணி புக் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ், ஏசி ரூம்ஸ், ஸ்வீட் ரூம்ஸ், டீலக்ஸ் ரூம்ஸ், டைனிங், கிச்சன் ஃபெசிலிட்டி, ஃப்ரெஷ் அப், பியூட்டி ஹப், ஸ்பா, வாட் யூ வாண்ட் எவ்ரி திங் இஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்தால் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒயிட் ஹவுஸ் ரூம்ஸ்னு இருக்குது, நேச்சர் ஹில்ஸ் ஹோம் ஸ்டேன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே வந்தாவே போதுங்க. சீசனில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கணும். மற்ற டைமில் உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இல்லாட்டி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். பீட்சா ஸ்பாட் இருக்குது, பீட்சா, பர்கர். இங்கே பாருங்கள், பெரியார் கெஃபே ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. எல்லா பக்கமுமே எல்லா ஹோட்டல்லையுமே சஃபாரி ஜீப் வச்சுருப்பாங்க. நீங்கள் வெளியே போய் புக் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது. இது வந்து வைல்ட் சாகா ஹோட்டல். மக்களே இங்கே பாருங்க, ஆலிவ் பெரியார் ரூம்ஸ். இதெல்லாம் மேலே கொஞ்சம் ஹில் மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு. நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. பாப்புலர் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுங்கிறதுனால நிறைய வச்சுருக்காங்க. இதுதான் நான் சொன்ன பீட்சா ஸ்பாட். ஸோ ஃபுட்டுக்கும் வந்து உங்களுக்கு விதவிதமான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, சைனீஸு, நம்ம தமிழ் ஃபுட்டு எல்லாமே மேலே அவைலபிளாக இருக்குங்க. தேக்கடியில் செஞ்சுரி ஹோம் ஸ்டேன்னு இருக்குது. அதுக்கு பின்னாடி வைல்ட் வியூ ரூம்ஸ், கைலாஸ் ஹோம் ஸ்டே, ஜங்கிள் பேலஸ். பா, எவ்வளோ ரூம்ஸுங்க. இதெல்லாம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நம்பரோட கவர் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஹோம் ஸ்டே. எல்லா பக்கம் எக்கச்சக்கமான மசாஜ் சென்டர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. இங்கேயே வந்து ஜீப் சஃபாரி புக்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, எங்கெங்கெல்லாம் வந்து ரூம்ஸ் இருக்கோ, ஒரு 4-5 ஹோம் ஸ்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மசாஜ் சென்டரும் சஃபாரி புக்கிங் சென்டரும் இருக்குது. இது பாருங்க, பெரியார் ஹெவன் ஹோம் ஸ்டே டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மயூரா மசாஜ் சென்டர்னு ஒன்று இருக்குது. எல்லா பக்கம் ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்கும் மக்களே, உங்களுக்கு ஈஸியாக புக் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கே வந்து ஆட்டோவோட சவுண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டைகர்ஸ் ரோர்னு சொல்லிட்டு, ஐ திங்க் இதுவும் வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேங்க. மக்களே இங்கே பாருங்க, வியூ வேற லெவலில் இருக்கு. டைகர்ஸ் ரோர்ல இருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் போல. ஓகே, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டல் ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூலோட பார்க்குறதுங்க. டைகர்ஸ் ரோரில் மேலே ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்கும் போல். ஸ்விம்மிங் பூல்லேருந்து பார்க்குற ஹில் வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரீமியமாக ஸ்டே பண்ணோன்னா இங்கே ஸ்டே பண்ணலாங்க. ஏசி ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல்லாம் அவைலபிளாக இருக்கும். வேறு என்ன வேணும்? அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். கருடாஸ் பெரியார் ஹட்ஸ் ரூம்ஸ் அண்ட் காட்டேஜஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டார் தேக்கடி ஹோம் ஸ்டே. இது மேலே, இதுவும் நல்லா டீசெண்டாக க்யூட்டாக இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணோன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல் இன்ஃபர்மேஷன், எல்லாத்துக்கும் தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் அட் அ ஸ்ட்ரெச். உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்க வேண்டியது தான். காசு இருந்தால் தான் ஊர் சுற்றணும்னு இல்லைங்க, எந்த பட்ஜெட்டில் வேணாலும் நாம் ஊர் சுற்றலாம். ஊர் சுற்றணுங்கிற, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற அட்வென்ச்சர் மென்டாலிட்டி இருந்தால் போதும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்களேன், இதுவும் சூப்பராக இருக்குது. வுட்லேயே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி கலக்கிறாங்கப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் வுட் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ பெரியார் ஹட்ஸ்
இங்கே பாருங்கள். ஸோ மேலே ஒரு ரூஃப்டாப் கெஃபேவும் இருக்குங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஐ லைக் இட். மக்களே, நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஆயில் மசாஜ் சென்டர் இருக்குங்க. ஹெரிட்டேஜ் ஆயுர்வேதிக் ரெசார்ட் இது. ரேஞ்சர்வுட் நேச்சர் கெசல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. இங்கே ஜங்கிள் வியூ ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கான். இங்கே பாருங்களேன், குட்டியாக வுட்டில் ட்ரீ டாப் இது ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, கலக்கிறங்கய்யா. நேச்சர் கெசல். இங்கேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஸோ மக்களே, நல்லா ப்ரீமியமாக ட்ரெடிஷ்னல் ஒரு கேரளா ஸ்டே பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிக்கோங்க. பெரியார் அட்வென்ச்சர்ஸ், தேக்கடி ஜீப் சஃபாரி நிறைய இருக்குங்க. எக்கச்சக்கமாக உங்களுக்கு சஃபாரிக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரேஞ்சர்வுட் நேச்சர் ஷாப்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்பைசஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஹில் கிரீன் காட்டேஜ் ரூம்ஸ்னு, இதெல்லாம் பட்ஜெட் ரூம்ஸ். வுட்பெக்கர் ரூம்ஸ், ஹோம் ஸ்டே, டார்மெட்ரி கூட இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. லாங் ஸ்டேலாம் பண்ணணுன்னா டார்மெட்ரியில் ரூம் எடுத்துகிட்டு ஓன் குக்கிங்கெல்லாம் பண்ணி சாப்பிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 1 வீக் 10 days எல்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா. எவ்வளோ ரூம்ஸு அப்பா. இங்கே பாருங்கள், நேச்சர் ஷாப். நேச்சர் ஷாப் பக்கத்துலேயே வந்து ஃப்ளோரல் ஹோம் ஸ்டேன்னு இருக்குங்க. டிப்பிக்கல் ஒரு வீட்டை அப்படியே சூப்பராக ஹோம் ஸ்டேவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு வீட்டில் தங்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்பர் இங்கே இருக்குது. ஏன்னா நிறையா ஃபேமிலியோடு வந்துட்டு நீங்கள் ஹோம் ஸ்டே தங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தங்கிக்கலாம். ஹனி டெப்போனே வச்சுருக்காங்க பாருங்கள். வளைச்சி வளைச்சி தேன் வாங்கலாம் போல் விதவிதமாக. டீ, மசாலா டீ எல்லாமே வாங்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு. ஸோ இது வந்து தேக்கடி டைகர் ரிசர்வுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது. பஸ் வருது பாருங்கள் டைகர் ரிசர்வுக்குள்ளே இருந்து. ஸோ மக்களே, பார்த்தீங்கள ஃப்ரண்ட்டில் இருக்கிற டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகிற இடம் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸ், ரெசார்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொட்டி கிடைக்குதுங்க எல்லா பட்ஜெட்லேயும். மக்களே, நம்ம மறுபடியும் அம்பாடி ஹோட்டல் இருக்கிற ஜங்ஷனுக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் நம்ம டீ குடித்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஆட்டோ போகிற வழி தான் வந்து நம்ம போட்டிங் போகிற வழி, டைகர் ரிசர்வ்குள்ளே போகிற வழி. ஸோ இப்போ நம்ம இந்த ஜங்ஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போகிறோங்க. அது வழியில் இருக்கிற ரெசார்ட்ஸையும் பார்த்துட்டு நாம் குமுனி பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஓகேவா, வாங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்களா, இதெல்லாம் சூப்பர் ப்ரீமியம் காட்டேஜஸ்ங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். த எல்ம்ஸ் காட்டேஜஸ் இது. மக்களே, இது வந்து எல்ம்ஸ் புட்டிக் ஹோம் ஸ்டேங்க. ஸோ இதுக்கும் நம்பரெல்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் ஹோம் ஸ்டேவாக ஸ்டே பண்ணணுன்னா நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம். செம்ம பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. எல்லா பக்கமுமே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து கிராண்ட்மாஸ் கெஃபேன்னு இருக்குது. கேரளா மீல்ஸ், கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் போல். ஹோம் ஸ்டேக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படும்ல, ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. மக்களே, அங்கே போஸ்டர் பார்த்த கிராண்ட்மாஸ் கெஃபே ரெஸ்டாரண்ட் இதுதாங்க. இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஆயில் ஸ்பர்ஷ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற கடை இருக்குங்க. நம்ம கிராண்ட்மாஸ் கெஃபே ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், பொதிசோறு ஒன்றும் இல்லை, கட்டு நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கட்டுவாங்களா, சோறு கட்டுவாங்களா, அந்த மாதிரி இங்கே
சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் கறி, அப்பம், கடலைக்கறி, கப்பா பிரியாணி. கப்பானா ஒன்றும் இல்லை, நம்ம மரவள்ளி கிழங்கு, அது இங்கே நிறைய சாப்பிடுவாங்க மக்களே. இது வந்து த கரார் கார்டன் ரூம்ஸ். இதுவும் நல்லா இருக்குல்ல, ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் வச்சு. நம்ம கேரளாவோட டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் பாருங்களா, எவ்வளோ சூப்பராக ரீமாடல் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு கெஃபே இருக்கு. இன்னைக்கு எல்லாமே சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதனால நான் வந்து பீஸ்ஃபுல்லாக உங்களுக்காக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஹோம் ஸ்டேஸ் தான், இந்த வழியில் ஃபுல்லாகவுமே. மக்களா என்னப்பா இன்னும் பார்க்கலையேன்னு பார்த்தேன். கேம்பிங், நிறைய பேருக்கு கேம்பிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்க, பச்சையில் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து பெரியார் கேம்பிங் அட்வென்ச்சர்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுவாங்க போல். டைகர் ட்ரெயில், பேம்பூ ராஃப்டிங், இது எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் போல். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஜீப் சஃபாரி புக்கிங் ஆஃபீஸ். இங்கே பாருங்களா, டியர் வில்லா ரெசிடென்சி ரூம்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. குரூப் கிச்சன் அண்ட் டைனிங் இருக்கா இங்கே. மொபைல் நம்பர்ஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்த்து புக் பண்ணிக்கோங்க மக்களே. இது வந்து பிளஸ்டேல் ரூம்ஸுங்க. இது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்களா, எவ்வளோ அழகான காட்டேஜஸ், குட்டியாக க்யூட்டாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் 2 ஹோம்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 ஹோம்ஸ் இருக்குங்க. வாவ், பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. பார்க்குற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நிறைய ஹோம் ஸ்டேஸுங்க. எதை ஸ்டே பண்ணுறது, எதை மிஸ் பண்ணுறதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்கப்பா. இங்கே ஒரு மசாஜ் சென்டர் இருக்குது. தடிக்கு விழுந்தா மசாஜ் சென்டர்ஸு, ஹோம் ஸ்டேஸு, பட்ஜெட் ரூம்ஸு, ப்ரீமியம் ரூம்ஸ் தாங்க தேக்கடியில். மக்களே, அம்பாடி ஜங்ஷன்லேருந்து நம்ம குமுளி பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் பியூட்டிஃபுல்லான ஹோம் ஸ்டே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. வரே வா, இது வந்து கைராளி பேலஸ், டிப்பிக்கல் கேரளா டைப் ஹவுஸுங்க. இதுக்கும் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம அம்பாடி ஹோட்டல் ஜங்ஷன்ல இருந்து வர்ற வழி பார்த்தீங்கன்னா குமுளி தேக்கடி பைபாஸ் ரோடுங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஆட்டோக்கார அண்ணா கிட்ட, சேட்டா கிட்ட பைபாஸ் ரோடுன்னு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹோம் ஸ்டேஸ் அண்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, பியோர் ஸ்பைஸ் கோர்ட்யார்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், வகையாக இருக்குது மக்களே. நம்ம குமுளி தேக்கடி பைபாஸ் ரோட்லேருந்து ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே நம்ம முருகன் ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், முருகன் லாட்ஜ். ஏசி ரூம் அவைலபிளாக இருக்குது. பைபாஸ் ரோடு தேக்கடி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் செம்ம வியூ, சூப்பரான ஒரு பலாமரம்லாம் இருக்கிற கார்டன் இருக்குது, அழகாக இருக்குங்க. முருகன் லாட்ஜ் பக்கத்துலேயே எபானிஸ் கெஃபேன்னு ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்கள் மேலே, பரவாயில்லைங்க, செம்ம சூப்பரான பிளேஸு. அது பக்கம் இது ப்ராப்பர் டவுன் வந்தாச்சு, நம்ம குமுளி டவுன். உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. முருகன் லாட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் குமிளி கேட்னு இருக்குங்க. ரெஸ்டோ பாரு, டீலக்ஸ் ரூம்ஸு எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கே வந்து நம்ம ஆட்டோ சவுண்டு தான். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தால் ஐ எம் வெரி சாரி, வேறு வழியே இல்லை. நிறையா ஷேர் ஆட்டோஸ் இங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணவே முடியலைங்க. நம்ம டவுனுக்குள்ளே வந்தாச்சு மக்களே. எலிஃபென்ட் ரைட், ஜீப் சஃபாரி, ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே உங்களுக்கு சஃபாரிஸ்லாம் அவங்களே புக் பண்ணி தந்துடுவாங்க மக்களே. நம்ம குமுளி தேக்கடி பைபாஸ் ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் ஸ்டேஸ், ஹோம் ஸ்டேஸ், பட்ஜெட் ரூம்ஸ், ப்ரீமியம் ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நாம் குமுளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ் தேக்கடி போகிற வழியில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஸ்டே பண்ணுறதுக்கு. மக்களே, குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து உங்களுக்கு சஃபாரி ஜீப்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குங்க. ஜீப் ஸ்டாண்டுன்னே இங்கே தனியாக இருக்கும் உங்களுக்கு.
ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் வாங்கிக்கலாம். பேக்கரி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து குமிளியோட கேரளா KSRTC பஸ் ஸ்டாண்டுங்க. ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும் இங்கே செக் போஸ்ட் தெரியுது பாருங்க. இந்த செக் போஸ்ட் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும். தேனி, கம்பம், மதுரை போகிற பஸ்ஸஸ் எல்லாம். ஓகேவா? மெடிக்கல் ஸ்டோர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். டூரிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ மக்களே, நீங்கள் தேக்கடி வந்தால் எங்கே ஸ்டே பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி சஃபாரிக்கெல்லாம் புக் பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம், ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. வாய் குளருது பாருங்கள், குளிருது. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் தூரல் நிற்கவே இல்லை. ஸோ பட் எனிவேஸ், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீசனில் வரதுனா மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக புக் பண்ணிட்டு வந்துக்குங்க. ஏன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நாடு ஃபுல்லாக இருந்து வருவாங்க மக்கள், இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டும் வருவாங்க. அதனால சீசன் டைம்லலாம் வந்து உங்களுக்கு புக்கிங் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்டாக புக் பண்ணிட்டு வந்துட்டு சூப்பராக தேக்கடியே என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் குமிளி தேக்கடிங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.